ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு Z5ல ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான பருவு சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் Z5ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 30 to 50 மினிட்ஸ் இருக்கும். 5 hours 4 minutesல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நிவேதா பத்ராஜ், நரேஷ் அகஸ்தியா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. நிவேதாவோட வீட்டுல பாத்தீங்கன்னா பையன் வேற கேஸ்ட் சேர்ந்தவன் அப்படின்றதுனால லவ்வுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் திருமணம் செய்யறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட லைஃப் தனியாவே லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு ஒரு டெத் அட்டெண்ட் பண்றதுக்காக ஊருக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கசின் சந்துரு தான் வந்து பிக் பண்ணி கொண்டு போறாரு. வர வழியில நிவேதா சந்துரு இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போய் நிறைய சண்டைகள் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல சந்துரு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி துப்பாக்கி வாங்குறான். நிவேதா இவங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக தான் அவன் துப்பாக்கி வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி நரேஷ் கிட்ட சொல்றாங்க. சோ நரேஷ்க்கும் சந்துருக்கும் ஆர்குமெண்ட் அதிகமாகி நரேஷ் சந்துருவை அடிக்கிறாரு. அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸுடைய கதையே. இப்போ இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய ஆரம்பத்துல ஒரு த்ரில் ஃபேக்டர் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ற இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருந்தாங்க. எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு தெரியாம நடக்கிற கசப்பான உண்மைகளை இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. லீட் ரோல்ஸ்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த சீரிஸ் உடைய ஆரம்பத்துல இருந்த அந்த த்ரில் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்குள்ள போனதுக்கு அப்புறமா எமோஷனல் சீக்வன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோல வந்து போயிடும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதனாலே பாத்தீங்கன்னா அந்த த்ரில் ஃபேக்டர் அப்படின்றது டைலூட் ஆயிடுது. இந்த சீரிஸ் உடைய கண்டென்ட் வந்து குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் டிராக் ஆகுது. இந்த சீரிஸ் உடைய இறுதியில பிந்து மாதவியோட ஒரு கேமியோ வச்சிருப்பாங்க. அது மூலமா அடுத்த சீசனுக்கு லீட் கொடுத்திருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். தேவையில்லாத சீக்வன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிருந்தாங்கன்னா பேசிங் பெட்டரா இருந்திருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே அபியூசிவ் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பருவு சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.